ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். Praise the Lord, my dear friends. And then பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம பைபிளில் நிறைய வார்த்தைகள் நமக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த நாளையில். என்னன்னா, மத்தேயு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம். இதுக்கப்புறமேட்டு அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அதிகாலை என்னை தேடுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா பைபிள்ல. அந்த வசனம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஏன் இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த 26லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. என்ன நம்ம சம்பவம்னா, காகத்தை கொண்டு ஆண்டவர் அதுக்கு ஒப்பா நம்மளை கொண்டு வராரு. என்ன நம்மளை அதுக்கு ஒப்பா கொண்டு வராரு அப்படின்னு யோசிக்கலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, எதுக்காவது கவலைப்படுதா? எதுக்குமே கவலைப்படவே படாது. ஏன் நான் சொல்றேன்னா, 26வது வசனம் 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மத்தேயுலே சொல்றாரு புதிய அதிகாரத்துல. அதே போல நீதிமொழிகள்ல சொல்றாரு, சோம்பேறிட்ட போய் அதனுடைய சுறுசுறுப்பை நீ கற்றுக்கொள்ள சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் ஏன் நம்மளை அது போய் பாருங்க அப்படின்னு ஏன் நம்மளை சொல்றோம்? ஏன் அப்படி சொல்லணும் நான் சொல்றேன். கர்த்தர் பெரியவருங்க. ஏன்னா நம்ம மனிதர்கள் தான். நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் போல நம்ம பிறக்கல. நம்ம பாவத்திலிருந்து பிறந்து வந்தோம். கர்த்தருக்கு நம்மளை நீதிமானா ஆக்கியிருக்காரு. சரிங்களா? ஆனாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் விலையேற பெற்றது. அது மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தையும். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை. கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை விலை போட்டுகிற உங்கள் பரமபிதா அவைகளை பார்க்கலும் நீங்கள் ஒரு சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. அதுவால அந்த பறவைகளால, ஆகாயத்து பறவைகளால ஆண்டவருக்கு ஒரு நன்மையுமே கிடையாது, ஒரு பிளஸ்ஸிங்குமே இல்லை. ஆனாலும் அதால நம்ம ஒண்ணுமே நடக்காத போது அதையே டெய்லியும் சாப்பாடு கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, கவலை படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீரத்தை ஒரு மூலம் அளக்கூட்டம் கூடுவான். உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்றோ கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வசனம் அவ்வளோ உண்மையுள்ள வசனம். அது என்னைக்குமே மாறாத ஒரு வார்த்தை. மாறாதவங்க என்னைக்குமே அது மாறவே மாறாது. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தாலே போதும். அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் நமக்கு போதும். அடுத்தது, ஏனென்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் கொடுத்திருந்ததில்லை.
என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி யாருமே சாலமோனுடைய முதலா அவங்க மகிமையில யாருமே போட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு அடுப்பில் போடப்படும். இந்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்திருந்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பாது என்பது அதிக நிச்சயம். ஒரே ஒரு சிம்பிள்ங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க கவலைப்படுறதுனால பிரயோஜனம் கிடையாது. நோ மோர் இஸ் நோ யூஸ்ஃபுல். கவலைப்படவே கூடாது. சரிங்களா? அடுத்தது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை செய்வோம் அப்படின்னு நீங்க இவைகள் எல்லாம் அநியாயிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது இதெல்லாம் வேணும்னா இங்க இருந்து சொல்லி வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, என்ன தேடு. என்ன தேடுனா அந்த வசனத்துல 33ஆம் வசனத்துல அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். எவைகள்? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கார்ல போகணும் அப்படிங்கறது அவர் எல்லாவற்றையும் அது எல்லாமே நமக்கு தந்துருவார். அது நல்ல மனசு நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்லி, முதலாவது தேவனை தேடணும். ஒண்ணு. ரெண்டாவது, செகண்ட் திங், இயர்லி மார்னிங் பிரேயரை விட இந்த மிட் நைட் பிரேயர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நடுராத்திரி பிரேயர். நடுராத்திரினா இந்த 12 மணில இருந்து இந்த 2 மணி வரைக்கும், 2 to 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி வரைக்கும் உண்மையாலுமே சொல்றேன், இப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயமா நடக்கல நீங்க என்கிட்ட நீங்க கேளுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ நான் இதை நான் பண்ணேன் எனக்கு கிடைக்கல. சிம்பிளா நான் சொல்றேன், ஒரு 1 டேக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு. நான் ரெகுலரா ப்ரேயர் பண்றது, அது ரெகுலரா நான் ப்ரேயர் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு தூக்கம் சரியா வரல. அன்னைக்கு ஃபுல்லா முழிச்சுக்கிட்டே இருந்தேன், உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தனால எனக்கு தூக்கம் வரல. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். சரி டைம் ஆயிடுச்சு, 1:30 மணி ஆயிடுச்சு. நேரம் ஒரு 11 o'clock மேல கொஞ்சம் ப்ரேயர் பண்ணேன். அப்புறமேட்டு படுத்து ஃபோன் யூஸ் பண்ணேன், எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறமேட்டு எனக்கு 2:30 மணிக்கு என்ன ஆச்சுன்னா, வீட்டில் பாப்பா எழுந்திரிச்சிருச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு, பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு, பால் கொஞ்சம் இருந்துச்சு. நான் டீ குடிச்சிட்டு ஜோம் பண்ணேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஜோம் பண்ணேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பி டு ஃப்ராங்க், நான் 2 மணி நேரம் ஜோம் பண்ணலாம் சொல்ல முடியாது. 1/2 மணி நேரம் தான் ஜோம் பண்ணேன். இந்த 1/2 மணி நேரம் ஜபத்துக்கு கர்த்தர் அந்த நாள் முடிய கூட இல்லை. எத்தனை மணிக்கு? 2:30 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி வரைக்கும் பண்ணிருக்கேன். கரெக்டாக 3:02:50 எனக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் ஆக்டிங் போவேன். அந்த நாள் முடிகிறதுக்குள்ள 3 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் 2:30 ஆரம்பித்தேன். 3 மணின்னு வச்சுக்கோங்க. 3 மணி 4, 5, 6, 7, 8:30 ஒரு 5.5 மணி நேரத்தில் எனக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஜஸ்ட் 5.5 hours, 5.5 மணி நேரம் தான். அதிகமாக நான் தூங்கவே கிடையாது. அன்னைக்கு தூங்கவே இல்லை. 3:30 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு 3 மணி ஆயிடுச்சு. 3:30 மணியில் 3 மணி ஆயிடுச்சு. அப்படி இப்படி கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணிட்டு 3:30 ஆயிடுச்சு. அப்புறமேட்டு என்னோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன். அப்படி 4 மணி ஆயிடுச்சு. நான் படிச்சு கொடுத்து 4 மணிக்கு எந்திரிச்சு. அப்புறமேட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் எடுக்கல ஃபோன். 8:30 மணிக்கு 8:20க்கு ஒரு கால்.
8 எனக்கு ஒரு பால் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்கு. நீங்கள் வரீங்களா? கையில் வருமானம் இல்லை தான், பணம் இல்லை தான், ஒரே எனக்கு ஒரு ஆக்டிங் கொடுங்க ஏசப்பா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வருமானத்தை கொடுங்க அந்த நான் ஜஸ்ட் கேட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், விசுவாசம், ஒரே ஒரு விசுவாசம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு அதிகாரத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் படிச்சுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். லூக்கா 10, ஒரே நிமிஷம். ஒரு முறை என்னுடைய மனைவி 3 வயது மகனையும் கூட்டி சென்று அவனுடைய வீட்டில் விட்டு நான் மணி எடுத்து திரும்பும் போது என் மகன் கத்தி அழுதான். போகாதீங்க, நான் உங்களோடு கூட வருகிறேன், போகாதீங்க, உங்க கூட நான் இருக்கணும் என்று அழுதான். என் பாசத்தை திரும்பி பார்த்தேன். அவன் அழுக என் கண்களில் கண்ணீர் வர வைத்தது. நானும் அழுகிற அந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ளிருந்து பேச ஆரம்பித்தார். ஜெனி, உன்னுடைய மகன் உன்னோடு கூட இருக்க இவ்வளவு ஏக்கத்தோடு வாஞ்சிப்பது போல என்னுடைய பிள்ளைகளும் இது போல ஏக்கத்தோடு தகப்பனாகி என்னோடு கூட இருக்க நான் வாஞ்சி